Cut. 1, 2, 3, 2, 2, 3. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னோட சாய் இந்த பௌர்ணமி அப்ப உங்ககிட்ட வர்றதுக்கு இருக்கிறேன். இது ஒரு முக்கியமான பதிவு. அப்புறம் ரொம்ப முக்கியமான பதிவு. சிவாலயம். இந்த பௌர்ணமி திருநாள் அப்ப முதலா நம்மளுடைய குடிலுக்கு சிவாலயம் வர்றதுக்கு இருக்குது. எப்படி? முதலாவது குடிலா நம்மளோட குடியில சிவாலயம் வர்றதுக்கு இருக்குது. அந்த எம்பெருமான் பரமசிவன் கெவிலி கூட கட்டுது. அந்த எம்பெருமான் பரமசிவன் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன். அவருக்கான ஒரு இருப்பிடம், ஒரு சின்ன கைலன்னு கூட சொல்லலாம். கைலாசம், இமயமலை. அந்த எல்லாம் அல்ல இறைவன் இமயமலையில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த சிவன் நம்மளுடைய குடிலுக்கு நிரந்தரமா வர இருக்காரு. உலகத்துல புண்ணியம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதிலையும் இந்த சிவாலயம் கட்டக்கூடிய திருப்பணிக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்த விடையும் புண்ணியம். இந்த சிவாலயத்துக்கு யாரு நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா நீயே பாரு, இந்த லோகத்துல எத்தனையோ கோவில் கட்டுவாங்க. ஆனா சிவாலயம் கட்டுறது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி ரொம்ப அரிதான விஷயம். அப்படிப்பட்ட சிவாலயத்துக்கு நீ அந்த சிவாலயம் கட்ட உன்னால முடிஞ்சது இல்ல, அந்த சிவாலயத்துக்கு உண்டான முழு தொகையையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீ நினைக்கிறது கிடையாது. அந்த எல்லாம் அல்ல இறைவன் எம்பெருமான் ஈசன், அவருக்கு தெரியும் அவருடைய குடில யார கட்ட வைக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் கருணைப்பட்ட பார்வை நீயா கூட இருக்கலாம். உன்னால முடிஞ்சா சிவாலயத்துக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்க. அந்த பொறுப்பு சிவாலயம் கட்டக்கூடிய கல்லா இருக்கலாம், முண்டு கல்லா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், சிமெண்டா இருக்கலாம், ஓடா இருக்கலாம், கைமரமா இருக்கலாம். இல்ல சாய், எனக்கு நீண்ட நாளா என்னுடைய முழு தொகையில அந்த சிவாலயம் கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா இந்த பதிவு உனக்கானதுதான். இந்த குடில முதலாவது குடிலா சிவாலயம் கட்ட இருக்குது. அந்த சிவாலயத்தோட முழு தொகை 3
3,00,000 ரூபாய். இந்த முழு தொகையாவும் நீ கொடுக்கலாம், இல்ல மேல சொன்ன பொருட்கள்ல முழு பொறுப்பையும் நீ எடுத்துக்கலாம். சிவன் கோவில் கட்டுவது சிறப்பு. சிவன் பக்தர்களாகிய நீங்க கூட இந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். இந்த சித்திரை திருநாள்ல, இந்த அழகர் ஆத்துல இருக்கக்கூடிய அந்த நாள்ல நம்ம குடியில சிவாலயம் கட்டுறதுக்கான தொகையை நீ கொடுக்கறது மூலியமா உன்னோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறைஞ்சு 7 ஜென்மத்துக்கும் எந்த கர்மாக்களும் உன்னைய செய்ய விடாத அளவுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த எம்பெருமான் ஈசன் உனக்கு முக்தி கொடுப்பாரு. இந்த சிவாலயத்தை யாரு நினைச்சாலும் அவ்வளவு எளிமையா கட்டிட முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவோ கோவில்கள் கட்டியிருக்கலாம். என்னுடைய கோவில்கள் கூட எத்தனையோ கட்டியிருக்கலாம். ஆனா சிவாலயம் கட்டக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த கோவில் இங்க அரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தியா? அந்த சிவாலயம் நம்ம குடில வர இருக்குது. அந்த கைலாசநாதர் நம்ம குடில வந்து இருக்க அனுமதி அளிச்சிருக்காங்க. இது என்னோட குடில், உன்னோட குடில்னா இங்க பிரிச்சு பார்க்கறது இல்ல. நம்ம குடில அந்த ஈசன் எம்பெருமான் அமர்ந்து ஆட்சி செய்யறதுக்கு முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாங்க. இந்த குடில இந்த எம்பெருமான் இடத்தை பார்க்கறதும், இமயமலையில ஏறி எம்பெருமான பார்க்கறதுக்கு நிகரான ஒன்று அப்படிங்கிறது அந்த எம்பெருமான் ஈசன் ஆசி கொடுத்திருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் நம்மளுடைய குடில நாக தேவதைகள் வந்து எம்பெருமானுடைய திருவுருவான லிங்கத்திற்கு பூஜை செஞ்சுட்டு போறாங்க. உலகத்திலேயே பொதுவா எம்பெருமானுடைய இந்த மாதிரியான கோவிலுக்கு நாகம் வருவது இயல்புதான். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நாகம் எல்லா நேரத்திலையும் வர்றது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பௌர்ணமி நாள் அப்ப மட்டும் அந்த நாகமானது எம்பெருமானம் பூஜை செஞ்சுட்டு போகுது. அத்தகைய சிறப்பான அந்த எம்பெருமானுடைய விக்கிரகத்தை வழங்கினது என்னோட குழந்தை சிந்துஜா அருண்குமார். அவங்களோட குழந்தை அனுஜா. அந்த எம்பெருமான கொண்டுட்டு போய் அந்த குடில வைக்கணும்ல. அவருக்குன்னு ஒரு குடில் அமைச்சு அந்த குடில வச்சு பௌர்ணமி நாட்கள்ல அண்ணாமலையாரை எப்படி இரவு முழுவதும் சுத்தி வந்து புண்ணியத்தை தேடுறோமோ, அதே மாதிரி இந்த சிவாலயத்துக்கு வர்றதும் அவரை பார்க்கறதும் இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான பார்க்கறதுக்கு சமம். ஏன்னா இமயமலையில தான் நாகம் வந்து சிவபெருமானுடைய லிங்கத்தை பூஜித்து போகிறதா ஒரு ஐதீகம். அதே ஐதீகம் நம்மளுடைய குடிலையும் நடந்துகிட்டு இருக்கு.
எம்பெருமான் கருணைப்பட்ட ஆட்கள் நீங்களா கூட இருக்கலாம். எனக்கு தெரியும், அங்க வரக்கூடிய ஒவ்வொரு குடிலுக்கும் இந்த நபர்கள் தான் வந்து இதை செய்யணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நம்மளுடைய குடில் இத்தனை ஆண்டுகளா நிலுவையில் இருக்குது. காரணம், என்னோட குழந்தைகளான உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இருக்கணும் இல்லையா? இந்த குடில் நம்மளோட குடில். எல்லாம் வல்ல அந்த ஈசன் எம்பெருமான் உங்களை